ஓம் முருகா போற்றி. என் அன்பு குழந்தையே, எதற்காக கவலையாக இருக்கின்றாய்? உன் அப்பன் முருகன் நான் இருக்கும் பொழுது உன் வாழ்க்கை சிறப்பாக மாறக்கூடிய தகுதியை பெற்றுவிட்டது. இனியும் நீ எதற்காகவும் கவலைப்பட்டு கொண்டும் கண்ணீர் சிந்திக் கொண்டும் இருக்க வேண்டிய அவசியமில்லை. உன்னுடைய மனவேதனைகளை தீர்ப்பதற்காக, உன் வாழ்வில் இருக்கக்கூடிய கஷ்டங்களை போக்குவதற்காக, உன் கண்ணீரை துடைப்பதற்காக இந்த முருகன் நான் என்றோ நினைத்து விட்டேன். அதற்கான வேலைகள் நடந்து கொண்டிருக்கின்றது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பிரச்சனைகளை சந்திப்பது போல உணர்கின்றாய். கவலை கொள்ளாதே என் குழந்தையே. அனைத்தும் இன்பமாக மாறுவதற்கான பயிற்சிதான் நடந்து கொண்டிருக்கின்றது. உன்னை சுற்றி பிடிக்காத விஷயங்கள் உனக்கு நடக்கின்றது. அவற்றை கண்டு கொள்ளாமல் இருந்தால்தான் மன நிம்மதி உனக்கு கிடைக்கும். வேண்டாத விஷயங்கள் உன்னை சுற்றி பல நடந்து கொண்டிருக்கின்றது. அவற்றில் உன்னுடைய கவனத்தை திசை திருப்பாமல் நீ இருக்க வேண்டும். சிலர் உன்னை தேவையில்லாத கேள்விகளை கேட்டு காயப்படுத்துகின்றார்கள், துன்பப்படுத்துகின்றார்கள், உனக்கு தொல்லை கொடுக்கின்றார்கள். அவர்களுக்கு பதில் சொல்லாமல் இரு. உன்னுடைய உடல் மனம் இரண்டும் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்றால் சில விஷயங்களை மறந்தும் மன்னித்தும் கடந்து சென்றும் தான் ஆக வேண்டும். யாரையும் எதிரியாக நீ நினைக்கவில்லை. அனைவரையும் அன்பாகத்தான் பார்க்கின்றாய். ஆனால் ஏனோ அவர்கள் உன்னை புரிந்து கொள்ளாத நிலை இருக்கின்றது. மாற்றங்கள் வர வேண்டிய இடத்தில் நான் மாற்றத்தை கொண்டு வந்தே தீருவேன். நீ கவலைப்படாமல் இருக்க வேண்டும். உன்னுடைய வாழ்க்கையை முன்னேற்ற பாதைக்கு கொண்டு செல்ல நான் உனக்கு உறுதுணையாக இருக்கின்றேன். இந்த வாழ்க்கையில் காணும் இன்ப துன்பம் இரண்டுமே நிலையற்றது. நிலையில்லாத விஷயங்களுக்காக பெரிதாக கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை. மனதில் தோன்றுகின்ற தன்னம்பிக்கை ஒன்றுதான் எப்பொழுதுமே நிலையானது. அந்த தன்னம்பிக்கையை நீ இழக்காமல் எப்பொழுதும் தக்க வைத்துக்கொள். சிற்பமானது செதுக்க செதுக்கதான் அழகான காட்சியை பெறுவதைப் போல உன்னுடைய வாழ்க்கை பல கஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் சந்திக்கத்தான் பல பக்குவங்களையும் அனுபவங்களையும் பெற்று அது அழகான வாழ்க்கையாக உருமாற தகுதியும் பெறுகின்றது. பல முன்னேற்றங்களை காண ஏங்கிக் கொண்டிருக்கும் உன்னுடைய மனமானது சில தடைகளை பார்த்தால் தடுமாறுகின்றது. எத்தனை தடைகள் வந்தாலும் என்னுடைய குழந்தைகளை அத்தனை தடைகளையும் தகர்த்தெறிந்து வெற்றியை காண நான் உதவி செய்வேன். உன்னுடைய மனம் பலவீனமாக இருந்ததால் அதை வலிமை பெற செய்திருக்கின்றேன். உன்னுடைய திறமையை நீ வெளிக்கொண்டு வர வேண்டும். உன்னுடைய முயற்சிகளை துரிதப்படுத்த வேண்டும். விடாமுயற்சிகளை நீ செய்ய வேண்டும். எதுவும் முடியாது என்று பாதியிலேயே விட்டுவிட்டு செல்லக்கூடாது. அனைத்தும் சாத்தியம், உன்னால் முடியும் என்ற நம்பிக்கையோடு ஒவ்வொரு முயற்சியும் செய்தால் வெற்றி உனக்கு சொந்தமாக மாறும். உன்னை பற்றி யார் புரிந்து கொள்ளவில்லை என்றாலும் நான் புரிந்து வைத்து கொண்டிருக்கின்றேன். பிறர் என்ன நினைப்பார்கள், அவர்கள் என்ன நினைப்பார்கள் உன்னை பற்றி என்று எல்லாம் கவலைப்பட்டு கொண்டு இருக்காதே. அப்பொழுது உன்னுடைய முயற்சியின் வேகம் குறைந்துவிடும். மனதிற்குள் கலக்கம் எதுவும் இல்லாமல் தெளிவாக ஒரு விஷயத்தை செய்ய முற்படும் பொழுதுதான் அது முழுமையான வெற்றியை பெறும். பிறரை பற்றிய எண்ணங்கள் இப்பொழுது உன் மனதிற்குள் அதிகமாக உலாவிக் கொண்டு வருகின்றது. மனம் அதனால் பாரமாக இருப்பதைப் போல உணர்வு ஏற்படுகின்றது. அதனால் உன்னுடைய வாழ்க்கையின் முன்னேற்றத்தில் உன்னால் கவனம் செலுத்த முடியாத நிலையும் உள்ளது. அதனால் தான் சொல்கின்றேன், அடுத்தவர்களை பற்றிய நினைவுகளை விட்டுவிடு. நீ செய்கின்ற எல்லா செயலும் என் அருளால் தான் நடந்து கொண்டிருக்கின்றது. அது சரியானதாகத்தான் இருக்கும். நீயே எந்த ஒரு குற்ற உணர்ச்சிக்குள்ளும் உன்னை உட்படுத்தி கொள்ளாதே. யார் என்ன சொன்னாலும் நீ கவலைப்படாமல் இரு. நீ வளர்ந்து கொண்டிருக்கின்றாய் என்று அர்த்தம். உன்னுடைய முன்னேற்றத்தை பார்க்க பொறுக்காமல் உன்னுடைய முயற்சியை தடை செய்து கொண்டிருக்கின்றார்கள். அதற்கு துளியும் நீ இடம் தரக்கூடாது. இறைவனின் துணை உனக்கு இருப்பதால் உன்னுடைய முன்னேற்ற பாதையில் நீ வேகமாக
சென்று கொண்டே இருக்க வேண்டும். எல்லோருக்கும் ஒரே திறமை இருப்பது இல்லை. பலருக்கு பலவிதமான திறமைகள் இருக்கின்றது. தீப ஒளியைப் போல உன்னுடைய வாழ்க்கை மிகவும் பிரகாசமாக மாறும். எந்த நிலையை சந்தித்த பொழுதிலும் இந்த முருகனின் துணை உனக்கு எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கும். துன்ப நிலையானாலும் இன்ப நிலையானாலும் நான் உன்னை விட்டு எப்பொழுதும் செல்வது இல்லை. துன்ப நிலையில் கூட உன் வாழ்விற்கான பக்குவங்களையும் பல உண்மைகளையும் புரிய வைத்து கொண்டிருக்கின்றேன். துன்பத்தில் என் துணை இல்லாதது போல ஒரு பொழுதும் உணர வேண்டாம். எல்லா நேரமும் நான் உன்னோடு இருக்கையில் எந்த ஒரு பயமும் வேண்டாம். எது வந்தாலும் நல்லபடியாக எல்லாம் சரியாகிவிடும் என்கின்ற தன்னம்பிக்கை உனக்குள் உதிக்க வேண்டும். நம்பிக்கை எனும் நங்கூரத்தை இதயத்தில் நீ மிகவும் ஆழமாக பதிய வைக்க வேண்டும். அப்பொழுதுதான் எந்த சுறாமி சூறாவளி எந்த பிரச்சனை வந்தாலும் எந்த ஒரு சேதமும் இல்லாமல் சுவடும் தெரியாமல் அது போய்விடும். தோல்விகளை எல்லாம் கண்டு பெரிதளவில் பயந்து கொண்டிருந்தால் வாழ்க்கையை வாழ முடியாது. பிரச்சனை தோல்வி இல்லாத வாழ்க்கை ஒரு வாழ்க்கையாகவே இருக்கவும் முடியாது. சுகத்தை மட்டுமே அனுபவித்து கொண்டிருந்தால், இன்பத்தை மட்டுமே அனுபவித்து கொண்டிருந்தால் அதுவும் சலித்துவிடும். எந்த ஒரு சுவாரஸ்யமும் அந்த இடத்தில் இருக்காது. எல்லாவற்றையும் வாழ்வை என்றால் சந்தித்துதான் ஆக வேண்டும். உன்னுடைய கனவுகள் நிஜமாகும் வரை உன்னுடைய முயற்சியை கைவிடாதே. உன்னுடைய மகிழ்ச்சியை குலைக்க யார் வந்தாலும் அவர்களை நான் தள்ளி வைப்பேன். உன்னுடைய கனவுகளை சிதைக்க யார் முற்பட்டாலும் அவர்களை விலக்கி வைப்பேன். நேர்மறையான எண்ணங்களோடு உன்னை ஒருவர் நெருங்கும் பொழுதுதான் அவர்கள் அந்த முயற்சியில் வெற்றி பெறுவார்கள். தீய எண்ணங்களோடு ஒரு பொழுதும் யாரும் உன்னை நான் நெருங்க விட மாட்டேன். மனதிற்குள் எப்பொழுதும் நல்ல சிந்தனையை ஓடவிடு. உன் வாழ்க்கை வாழ்வதற்கு தான். நன்றாக செயல்படு. நல்ல செயலை செய்ய முற்படு. அனைத்தும் வெற்றியாக மாறும். மிக பெரிய அளவில் பாராட்டப்படுவாய். நன்மதிப்பை உனக்கு பல விஷயங்களில் நான் பெற்று தருவேன். உன்னுடைய உழைப்பும் பொறுமையும் உனக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கும். ஆசையை அளவாக தான் வைத்திருக்கின்றாய். அது கூட நிறைவேறாததால் கவலை உனக்கு. அத்தனை ஆசைகளையும் கோரிக்கைகளையும் நான் நிறைவேற்றி கொடுப்பேன். நியாயமான ஆசைகள் அத்தனையும். ஒவ்வொரு விதத்தில் ஒவ்வொரு அதிர்ஷ்டம் உன் பக்கம் வந்து சேரும். எல்லா திறமைகளும் முழுமையாக வெளிப்பட்டு வெற்றி கொடியை கட்டுவாய். முழுமையான அனுபவத்தை வாழ்க்கையில் பெற்றுவிட்டாய். நல்லது நடக்கும்.